இலங்கைக்குள் குர்ஆன் வராமல் நீங்கள் தடுத்து கையெழுத்தும் போட்டிருக்கிறீர்கள். நீங்களே கையெழுத்து போட்டு ஏற்றுக்கிட்டு எல்லாம் செஞ்சு விட்டு, நான் உலமா சபையில் சொன்னேன் இதை ஏற்றுக்கிற முடியாது, நான் மக்கள்கிட்ட போகிறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொன்னேன், உலமா சபையில் இருக்கக்கூடிய மூத்த ஆலிம்கள் தான் என்னை தடுத்து விட்டார்கள் அப்படிங்கிறீங்க. இப்படி சொல்லுகிற நீங்கள் அடுத்ததாக என்ன சொல்கிறீங்கிறத பாருங்களேன். அப்போ தெளிவோட வாரத்தில் அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேராக தான் பார்க்குறேன். பாதுகாப்பு அமைச்சால் இலங்கைக்குள் குரான்கள் புத்தகங்கள் கொண்டு வருவதற்கு போடப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனை நல்லது, அதை ஃபேவாக தான் நான் பார்க்குறேங்கிறீங்க. எனக்கு தெரியல ஷேக், நான் உங்களை ஓவராக நான் இதுக்கு பேசுகிறதுக்கு நான் நினைக்கல ஷேக், என்னால் முடியல. ஏன்னா ஏன் ஒரு வீடியோவில் ஏன் இத்தனை முரண்பாடு? நீங்கள் சரியான வகையில் இதை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த கமிட்டி நீங்கள் இவ்வளோ தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. முதலாவது சொல்கிறீங்க குர்ஆனில் தேசிய பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைங்கிறீங்க. ஆனால் இந்த நிபந்தனை அச்சுறுத்தல் இருக்கிறது என்பதை மிக தெளிவாக சொல்லுது. அதை ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் குர்ஆனை தடுத்தும் இருக்கிறீங்க. ஜம்மியத்துல் உலமாவில் நீங்கள் போய் என்ன சொன்னதாக சொல்கிறீங்கன்னா, நான் இந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கிறல, இதுக்கு எதிராக நான் மக்கள்கிட்ட போகிறேன், நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் என்று சொன்னேன், உலமாக்கள் என்னை தடுத்து விட்டார்கள் என்று சொல்கிறீங்க. பல மீட்டிங்களில் நான் சொன்னேன் நான் இதுக்கு எதிராக பப்ளிக்கில் பேச போகிறேன். ஆனால் அதே வீடியோவில் கடைசியில் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், அப்போ தெளிவோட வாரத்தில் அவங்களோட இந்த ரிக்வெஸ்ட் நான் ஃபேராக தான் பார்க்குறேன். இந்த நிபந்தனைகள் எல்லாம் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறீங்க. இப்போ இந்த நிபந்தனை நல்லதா இல்லையா? நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனீங்களா இல்லையா? நீங்கள் மக்கள்கிட்ட போனீங்களா இல்லையா? நீங்கள் இதில் கையெழுத்தாவது போட்டது உண்மையா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். அல்லாஹு தாலா இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தெளிவான நிலையை தரட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன்னா, உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வின் அடியார்களில் அவனை அதிகமாக பயப்படக்கூடியவர்கள் உலமாக்கள், ஆலிம்கள், அறிஞர்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இந்த வசனத்துக்கு நான் இந்த இடத்துல விளக்கம் சொல்லணுமா என்றும் நான் யோசிக்கிறேன். ஏன்னா உலமாக்கள் நம்ம அல்லாஹ்வை பயந்திருந்தா இந்த நிபந்தனையை நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிற கூடாது. ரெண்டாவது, இந்த நிபந்தனை பிழை என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு தான் ஜம்மியத்துல் உலமாவில் நான் மக்கள்கிட்ட போகிறேன், நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க. மூணாவது, இந்த நிபந்தனை எல்லாம் சரிதானே, அதை நான் சரியாக தான் பார்க்குறேன் என்று சொல்லி டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செஞ்சது சரி என்றும் பேசுகிறீங்க. இப்போ முதல்ல இதை செஞ்சது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா நீங்களா என்கிறது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் கல்ச்சரல் அஃபேர்ஸுக்கும் தான் தெரியும். அதை தாண்டி நீங்கள் இதில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி பேசுனதை தாண்டி ஒரே வீடியோவில் 3 மாதிரியும் பேசியிருக்கிறீங்கிறதும் வெளிப்படையாக தெரியுது. என்ன கேட்டால், ஈமான் கொண்டவர்களாக, அல்லாஹ்வை நேசிக்கிறவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறவர்களாக, திருமறை குர்ஆனை நேசிக்கிறவர்களாக நீங்கள் அத்தனை பேரும் என்ன செஞ்சுருக்கணும் தெரியுமா? டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியே இந்த நிபந்தனையை தந்திருந்தாலும் நீங்கள் தந்திருக்கிறீங்க, இந்த கமிட்டியில் இருந்து எனக்கு சைன் பண்ண முடியாது, நான் ரிசைன் பண்ணுறேன்னு நீங்கள் ரிசைன் பண்ணியிருக்கணும். ஈமான் உள்ளவர்களாக அந்த முடிவை தான் நீங்கள் எடுத்திருக்க வேண்டும்.